சிவா, சிந்து, ஆறுமுகம், பைரவி 4 பேருமே சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, இங்கே வந்து சிந்துவோட அம்மா வீட்டுக்கு வந்து மறுவீடுக்காக போகிறாங்க. எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உடனே வந்து சிந்துவோட அப்பாவும் அம்மாவும் வந்து அவ்வளோ சந்தோஷப்பட்டு அப்படியே பூரிச்சு போகிறாங்க. 2 பேருக்குமே வந்து ஆரத்தி எடுத்து உள்ளே கூப்பிட்றாங்க. அப்போ சிந்து வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே சிவா வந்து வழி இல்லாமல் போகிறாரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, சிந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அம்மா நான் உதவி செய்கிறேம்மா எல்லாத்துக்கும். அதெல்லாம் ஒன்றும் வேணாண்டி, எல்லாம் ரெடியாக தான் இருக்குது, நீ மாப்பிள்ளை போய் பாரு அப்படின்றாங்க. அதே மாதிரி வந்து ஆறுமுகம் வந்து பார்த்துட்டு நான் உதவி செய்கிறேங்க உங்களுக்கு அப்படின்றாரு. அதெல்லாம் ஒன்றும் வேணாம் மாப்பிள்ளை அப்படின்றாங்க. அடுத்து வந்து இங்கே வந்து அப்படியே பார்த்து டென்ஷனாக வராங்க. சரி என் ரூமுக்கு நான் போய் படுக்கிறேன் அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. பைரவி என்னம்மா நீ இப்படி பண்ணுற, மாப்பிள்ளை இங்கே இருக்கார்ல, இங்கே இருமா, ஏன்ப்பா நான் உள்ளே போகக்கூடாதா அப்படின்றாங்க. பைரவி ஏடா கூடமா நிறைய விஷயங்கள் வந்து பண்ணுறாங்க. அதை பார்த்து ஆறுமுகம் செமையாக டென்ஷன் ஆகிறாரு. இவ திமிர்த்தனத்தை விடவே மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சிவா வந்து என்ன பண்ணுறாங்க, ரூமுக்கு போகிறாரு. நம்ம சிந்துவோட ரூமுக்கு. அங்கே வந்து வேலைப்பாடுகள்லாம் ரொம்ப அழகழகாக வந்து சிந்து பண்ணி வச்சுருக்கிறத பார்த்து ரசிக்கிறாரு. ரொம்ப நல்லா இருக்குது, இதெல்லாம் சிந்து அவள் கைப்பட பண்ணுது, நிறைய விஷயங்கள் வந்து சிந்து பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அவங்க அப்பா எல்லாமே வந்து எல்லாத்தையுமே காட்டுறாங்க. அதெல்லாம் பார்த்து வியந்து போகிறாரு சிவா. இங்கே வந்து பைரவி வந்து என்ன பண்ணுறாங்க, செம்ம டென்ஷனாக இருக்காங்க. எல்லாம் நேரம் இந்த ஆளை வேற கூட என் ரூமில் விட்டுறாங்களே, என் ரூமில் இந்த ஆளை சேர்க்கக்கூடாதுன்னு நினச்சேன், அங்கேயும் சேர்க்க மாட்டேன், இங்கே வேறு அம்மா அப்பா இருக்காங்களே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு டென்ஷனாக வராங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, எல்லாருக்கும் வந்து சாப்பாடு ரெடி ஆகிடுச்சின்னு சொன்னோன்னே எல்லாருமே சாப்பிட கூப்பிட்றாங்க. அப்போ வந்து சிவாவையும் சிந்து ஒன்றா உட்கார வைக்கிறாங்க. அந்த பைரவியும் வந்து வந்து ஆறுமுகத்தையும் ஒன்றா உட்கார வைக்கிறாங்க. 2 பேருமே சாப்பிடுங்க, முதல்ல மாப்பிள்ளை சாப்பிட சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் உட்கார வைக்கிறாங்க. அடுத்து வந்து 2 பேருமே வந்து ஊட்டிக்க சொல்கிறாங்க. அப்போ வந்து சிந்து வந்து வேணாப்பா பரவாயில்லன்றாங்க. அப்போ சிவாவும் வந்து அமைதியாக இருக்கார். ப்ளீஸ் மாம் எங்கள் ஆசைக்காக அப்படின்னோடனே வேறு வழி இல்லாமல் சிவாவும் வந்து ஊட்டிக்கிறாரு. சிந்துக்கும் ஊட்டாரு. அதே மாதிரி பைரவி வேறு வழி இல்லாமல் வந்து ஆறுமுகத்துக்கு அப்படியே பார்த்து டென்ஷன் ஆகிறாங்க ஊட்டுறதுக்கு. ஏமா இப்படி பண்ணுற அப்படின்னோடனே சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டி போயிடுறாங்க. உடனே ஆறுமுகமும் வந்து ஊட்டி போயிட்டாரு. இவளுக்கெல்லாம் ஊட்டணுன்னு என் தலையை எழுத்து அப்படின்றாரு. சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே என்ன பண்ணுறாங்க, செம்ம டென்ஷனாக இருக்காங்க மகா. மகாவுக்கு வந்து ஸ்னேகா வந்து ஃபோன் பண்ணுறாங்க. என்ன ஆண்டி சிவா எப்படி இருக்காருன்னு ஃபோன் பண்ண எடுக்கவே மாட்டேங்கிறான் அப்படின்னோடனே அவன் எங்கே இருக்கான், அவன் மாமியார் வீட்டுக்கு போயிட்டான், மறு வீட்டுக்கு அப்படின்னோடனே அதிர்ச்சி அடிக்கிறாங்க ஸ்னேகா. நீங்கள் என்ன ஆண்டி சொல்கிறீங்க அப்படின்னோடனே ஆமாம்மா மறு வீட்டுக்கு தான் போயிருக்கான், எல்லா நேரம் அந்த மறு வீட்டுக்கு போகக்கூடாது நான் எவ்வளோ தடுக்க பார்த்தேன் தெரியுமா, ஏன் ஆண்டி நீங்கள் அமிச்சிங்க, நான் இப்போவே சிவாவுக்கு ஃபோன் பண்ணி ஏதாவது ஃபோன் பண்ணி அங்கே கூப்பிட்டுக்கோமா சிவாவை, சிவா கொஞ்சம் நேரம் கூட அந்த மறு வீட்டில் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க ஆண்டி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகாவும் சொல்கிறாங்க. ஸ்னேகா வந்து சிவாவுக்கு கால் பண்ணுறாங்க. இங்கே வந்து சிவாவோட ஃபோன் வந்து அடிச்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு வந்து நம்ம சிந்து என்ன பண்ணுறாங்க, ஃபோனை கையில் எடுக்கிறாங்க. எடுத்த ஸ்னேகாவோட நம்பர் செம்ம டென்ஷன் ஆகிறாங்க சிந்து. உடனே வந்து சிந்து ஃபோன் எடுத்துகிட்டு ஏன் சிவா இப்படி பண்ணுற, நீ எதுக்கு அவள் வீட்டுக்கெலாம் போகிற, அவளாம் ஒரு ஆள் அவள் வீட்டுக்கு போயிட்டுருக்க, முதல்ல இங்கே கிளம்பி வா முக்கியமான வேலை இருக்குது அப்படின்றாங்க. உடனே வந்து நான் சிந்து பேசுகிறேன் அப்படின்னா நீயோ அப்படின்றாங்க. ஆமாம் நானே தான், அவர் வரமாட்டார் இன்றைக்கி, சிவா டாக்டர் வரமாட்டார், உங்கள் வேலை என்னமோ அதை பார்த்துட்டுருங்க, நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை, அவர் இங்கே வந்திருக்காருன்னு தெரிஞ்சு வேணும்னு பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னோடனே அப்படியே பார்த்து டென்ஷன் ஆகுறாங்க. இங்கே பார் சிவாவை அனுப்ப போறியா இப்போ இல்லையா, அனுப்ப முடியாது அப்படி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. எவ்வளோ திமிரு இவருக்கு, இவ்வளோ சும்மாவே விட மாட்டேன் அப்படி சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க. இங்கே சிவா வராது, என்னோடய ஃபோனை கொடு அப்படின்றாரு. ஃபோனை வந்து இங்கே ஸ்னேகாவை ஃபோன் பண்ணா அப்படின்னு. ஆமாம் அவங்க உங்களை வர சொல்கிறாங்க, நீங்கள் இப்போ போனீங்கன்னா எங்கள் அப்பா மனசு கஷ்டப்படும் சொன்னோடனே வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு என்ன நினச்சிட்டு இருக்க சிந்து, நான் போனால் போதுன்னு பாவம் நினச்சி நீ ரொம்ப ஓவராக போவியா, இங்கே பாரு நான் இங்கே வந்ததே மாமாக்காக தான், மாமா மனசு கஷ்டப்படக்கூடாது தான் வந்தேன், அதுக்காக நீ என்ன வேணாலும் பேச முடியாது, என்கிட்ட முதல்ல உரிமை எடுத்துக்கிறத முதல்ல நிறுத்து, நானும் பாவம் புண்ணியம் பார்த்து தான் போனால் போதுன்னு விட்டு வச்சுருக்கேன், மற்றபடி உன் மேலே எந்த எனக்கு அபிப்பிராயமும் வரவே வராது, இந்த ஜென்மத்தில் நீ பொண்டாட்டியே இருக்கவும் முடியாது, கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கோ அப்படின்னோடனே அப்படியே வந்து அப்போ நீ போவியா டாக்டரே அப்படின்னோடனே நான் போதுமா அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. நிம்மதி அடைகிறாங்க நம்ம